வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. ஓம் குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வரக, குரு சாக்ஷாத் பரபிரம்மா, தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. உலகமெங்கும் உள்ள ஆதவன் தொலைக்காட்சி நேயர்களே, ராசி பலன் நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறது. இன்றைய நாளில் மன நிம்மதி, மனநிறைவு, மனமகிழ்ச்சி பெருகட்டும். வாழ்க்கை பயணங்களில் உயர்வு கிடைக்கட்டும். லட்சிய பாதைகளில் வெற்றி கிடைக்கட்டும். அதற்கு எல்லாம் வல்ல அந்த இறைவனும் குருவும் உங்களுக்கு துணை நிற்கட்டும். முதல்ல இன்றைய நாளுக்கான பஞ்சாங்க விவரங்களை பார்ப்போம். திருக்கணிதம் அடிப்படையிலான பஞ்சாங்க விவரம். ஸ்ரீ விஸ்வாவசு வருடம் மாசி மாதம் 9ஆம் நாள் சனிக்கிழமை. ஆங்கிலத்தில் 21/2/2026 மதியம் 1 வரைக்கும் சதுர்த்தி திதியும் அதற்கு பிறகு பஞ்சமி திதியும் இருக்கு. இரவு 7:01 வரைக்கும் ரேவதி நட்சத்திரமும் அதற்கு பிறகு அஸ்வினி நட்சத்திரமும் இருக்கு. மதியம் 1:51 வரைக்கும் சுபநாம யோகமும் அதற்கு பிறகு சுப்பிர நாம யோகமும் இருக்கு. மதியம் 1:42 வரைக்கும் பத்திரை கரணமும் அதற்கு பிறகு பவக்கரணமும் இருக்கு. இன்றைய நாளுக்கான அமிர்தாதி யோகத்தை பார்த்தீங்கன்னா மாலை 7:07 வரைக்கும் பிரபலாரிஷ்ட யோகமும் அதற்கு பிறகு சித்த நாம யோகமும் காணப்படுது. இன்றைய நாளுக்கான சூலத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் கிழக்கு திசையில் இருக்குது. அதுக்கான பரிகாரம் தயிராகும். கிழக்கு திசையை நோக்கி தேவையும் அவசியம் இருப்பவர்கள் அந்த பக்கம் போகிறதா இருந்தால் தயிரை தானமாக கொடுத்துட்டு போகலாம். ஓர காரியங்கள் உங்களுக்கு சாதகமாகவும் நன்மையாக நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இன்றைய நாளுக்கான நேர விவரங்களை பார்ப்போம். காலை 7:30 8:30 வரைக்கும், மாலையில் 4:30 5:30 வரைக்கும் நல்ல நேரமும், காலையில் 9:25 10:54 வரைக்கும் ராகு காலமும், மதியம் 1:53 3:23 வரைக்கும் யமகண்டமும், காலையில் 6:26 7:14 வரைக்கும் குளிகை நேரமும் காணப்படும். இன்றைய நாளில் பார்த்தீங்கன்னு சொன்னால் சதுர்த்தி திதி. நான் எப்போவுமே உங்களுக்கு சொல்கிறது, சதுர்த்தி திதியில் ஜாமீன் கையெழுத்துலாம் போடாதீங்க, உத்தரவாதம் கொடுக்காதீங்க. அதே மாதிரி சதுர்த்தி திதியில் பிறந்தவங்க சதுர்த்தி திதியில் போய்ட்டு விநாயகரை வழிபடுவது சிறப்பு தரும். அதுவும் தேய்பிறையில் பிறந்தவங்க வளர்ப்பிறையிலும், வளர்ப்பிறையில் பிறந்தவங்க தேய்பிறையிலும் வழிபாடு செய்கிறது மிக மிக சிறப்பு. திதிகளுக்கான தோஷமும் குறையும். அடுத்தது பார்த்தீங்கன்னா பஞ்சமி திதி. இதையும் என் குருநாதர் சொல்வாருன்னு உங்களுக்கு சொல்கிறது, பஞ்சமி திதியில் பிறந்தவர்களும் ஒரு குடும்பத்தில் 5ஆவதாக பிறந்தவங்களும் பஞ்சமி திதியில் செய்கிற காரியங்களும் பதித்தவிக்கும் அப்படின்னு சொல்லி என் குருநாதர் அடிக்கடி சொல்லுவார். அப்போ பஞ்சமி திதிகளில் எந்த காரியங்களும் செய்யாதீங்க. சதுர்த்தி, பஞ்சமி, சஷ்டி இது எல்லாமே தெய்வ வழிபாடுக்கு உகந்த நாளாக வச்சுக்கொள்ளுங்க. புதிதாக எந்த ஒரு காரியத்தையும் இன்று தொடங்காமல் இருக்கிறது, செய்யாமல் இருக்கிறது நன்மையை தரும். சதுர்த்தியை பொறுத்தவரைக்கும் விநாயகர் வழிபாடும், பஞ்சமியை பொறுத்த வரைக்கும் பெண் தெய்வங்கள்னு சொல்லக்கூடிய சக்தி வழிபாடுகளையும் செய்கிறது சிறப்பை தரும். இந்த மாதிரியான தெய்வ வழிபாடுகளை இன்றைய நாள்களில் நீங்கள் இணைச்சிக்கிட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் முன்னேறதுக்கான வழிகள் இருக்குது. அடுத்து இன்றைய நாளுக்கான ராசி பலனை பார்ப்போம். இந்த ராசி பலன் அப்படின்னு நம்ம சொல்லும்போது எப்போவுமே உங்களுக்கு ஒரு விஷயத்தை தெளிவாக விளங்கப்படுத்திக்கிட்டு இருக்கு. என்ன அப்படின்னா, ராசிங்கிறது பொது பெயர். அந்த ராசி உங்களை நோக்கி தனிப்பட்ட ரீதியாக தனியுடைமையாக வரும்போதே லக்னத்தின் அடிப்படையாக தான் வரும். லக்னம் தான் நீங்கள் யார், உங்களுடைய தனித்தன்மை என்ன, நீங்கள் என்ன மாதிரியான இயல்பை உடையவங்க, என்ன மாதிரியான தன்மையை உடையக்கூடியவங்க, உங்களோட ஆன்மாவின் பிறப்புன்ற ரகசியம் வரைக்குமே லக்னம் தான் இருக்குது. அப்போ லக்னம் தான் உங்கள் உயிர். லக்னத்தினுடைய பலன் தான் கேட்கணும். லக்னம் என்பது சூரியனை மையமாக வச்சு உருவாக்கக்கூடியது. அவர் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு ராசி கட்டத்தில் இருப்பார். தை மாதம் பிறக்கும்போது மகரத்தில், கும்பத்தில் வைகாசியில், அதுக்கு பிறகு ஒவ்வொரு மாதத்துக்கும் மீனம், மேசம் அப்படின்னு ஒவ்வொரு ராசியாக கடந்துக்கிட்டு இருப்பார். ஆனால் அவர் ஆரம்பத்தில் அங்கே இருப்பார். அதுக்கு பிறகு சூரிய உதயத்துக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக அவருடைய நகர்வு ஆரம்பிக்கும். அவர் சுற்றி மீண்டும் அந்த ராசியில் ஆரம்பிப்பார். தன்னுடைய அடுத்த நாள், அந்த மாதத்தினுடைய அடுத்த நாள் ஆரம்பிப்பார். இப்படி மாதம் முழுவதுமே அந்த இதுகளை சுற்றி 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 ஆரம்பிப்பார். இப்போ சூரியன்கிறவர் ஆத்மக்காரகன், உற்பத்திக்கெல்லாம் அதிபதி. அவரே தந்தையாக சொல்லப்படுறார், பிரபஞ்சத்தின் தந்தையாக சொல்லப்படுறார். ஏன்னா அவர் தான் உற்பத்தி. அப்போ தந்தை தான் உயிர் கொடுக்கிறது.
லக்னத்துக்கு பலன் தான் பார்க்கணும் தவிர இங்கே ராசிங்கிறது சந்திரன் அடிப்படையாக வர்றது அது உடல் சம்மந்தப்பட்ட விஷயம். அதனுடைய பலத்தை கேட்கறதுனால பெரிய அளவுக்கு உங்களுக்கு எந்த ஒரு நன்மையும் இல்லை. எப்பையும் லக்னத்தை தெரிஞ்சுக்கொள்ளுங்க, லக்ன பலனை கேளுங்க. அதே மாதிரி உங்களுடைய மகாதிசை புத்தி என்ன நடக்குதுன்னு பார்த்துக்கணும். அது உங்களுக்கு சாதகமாக பாதகமானு பாருங்கள். சாதகம்னா என்ன, பாதகம்னா என்ன? பாதகங்கிறது முடக்காதிபதி, வைனாசியாதிபதி, திதிசூனியாதிபதி, அவயோகி, இப்படி உள்ள 4 இந்த மாதிரியான பாதகமாக வாழ்க்கையில் பாதகங்களை தரக்கூடியவங்களுடைய கிரகமாக இருக்கக்கூடாது. அடுத்து கர்ம நட்சத்திரத்தில் இருந்துடக்கூடாது. இருந்தால் அது பாதகமான திசைன்னு நம்ம சொல்லலாம். சாதகம்னா என்ன? இவங்கிட்ட சிக்காமல் இருந்தாலே அது சாதகம். யோகியோவோ கர்ணநாதனாக இருந்துட்டால் சாதகம். இப்படி இந்த திசைகளை நம்ம வழிநடத்தி போகலாம். அடுத்து இந்த கர்ம நட்சத்திரத்தில் இருக்கவே கூடாது, அந்த விஷயத்தையும் பார்த்துக்கொள்ளுங்கன்னு நான் சொல்லிட்டேன். அடுத்தது ஒரு மகா திசையில் ஒரு புத்தி ஊழ்வினை புத்தியாக இருக்கும். அந்த புத்தி நடக்காமல் இருக்குது, அதுங்கிறத பார்த்துக்கணும். அது நடக்குதான்னு பார்த்துக்கணும். இவ்வளோத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் பலனை பார்க்கணும். அப்போ தான் அந்த பலன் உங்களுக்கு வழி நடத்துதான் இருக்குது. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், சாதகமான சில காரியங்கள் சொல்லுவேன், பாதகமான சில காரியங்கள். சாதகமான காரியத்துக்கு நீங்கள் கொஞ்சம் முயற்சி பண்ணுங்கள், அது நடக்கும். வாழ்க்கையில் நீங்கள் காலிலேருந்து அந்தி வரைக்கும் லட்சக்கணக்கான காரியங்கள் செய்வீங்க, லட்சக்கணக்கான பேரை சந்திப்பீங்க, என்னமோ நடக்கும் ஒவ்வொரு நாள். ஆனால் அதில் குறிப்பிட்ட காரியங்களை மட்டும்தான் நான் கொஞ்சம் முயற்சி பண்ணுங்கள், அது நடக்கும்ன்றேன். அதே மாதிரி பாதகமான விஷயத்துக்கு கவனமாக இருங்க. ஒரு நபராக இருக்கலாம், ஒரு செயலாக இருக்கலாம், ஒரு விஷயமாக இருக்கலாம். அது செய்யறதுக்கு முன்னாடி ஒரு தடவைக்கு 2 தடவை ஆலோசனை பண்ணுங்க. சில விஷயங்களை செய்ய விடுங்க. இது தான் நான் சொல்கிற பலன். இதை சரியாக தெரிவு செஞ்சு பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு புரியும். அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா, தெய்வங்களை பற்றி பேசும்போது சில தெய்வங்களோட அடுக்காக நான் பேசுவேன். நிறைய தெய்வங்கள் ஒரு நேரங்களில் சொல்லுவேன் சில ராசிக்கு. அதில் கிரகத்தோடு சேர்த்து சொல்லுவேன். அப்போ கிரகத்தோடு ஏன் சேர்த்து சொல்கிறேன்னா, கிரகண்ட பாதிப்பு தான். அதுக்கு ஒரு அதிபதி இருப்பார், அதிபதியை வச்சு நீங்கள் அதை சரி செய்து கொள்ளலாம். அதுதான் தெய்வமாக வருது. அப்போ ஏதோ ஒரு தெய்வத்தை நான் சொல்லும்போது அந்த தெய்வத்தை மனசால் நினச்சி நீங்கள் வழிபட்டாலே போதும். அந்த கோயிலுக்கு போகணும், பூஜை பண்ணணுங்கிற அவசியம் இல்லை, செய்தால் சிறப்பு. ஆனால் கட்டாயமாக குலதெய்வம், கர்ணநாதன், யோகாதிபதி, இவங்க 3 பேரையும் தினம்தோறும் வழிபட்டே ஆகணும். அவங்க தான் இங்கே வாழ்க்கையை தீர்மானிக்கும். நீங்கள் உலகத்தில் இருக்க எந்த வேணால் கோயிலுக்கும் போங்க. இந்தியாவில் இருக்கிற இமயமலையில் இருந்து ராமேஸ்வரம் வரைக்கும், இலங்கையில் இருக்கக்கூடிய என்ன சொல்கிறது, பருத்தித்துறையில், யாழ்ப்பாணம் பருத்தித்துறையில் இருக்கிற பொயின்பெற்றோங்கிற இடத்துல இருந்து இங்கே காளிமுனையில் இருக்க வரைக்கும் எந்த ஒரு சிறப்பு வாய்ந்த கோயிலுக்கும் போங்க. ஏன்னா இலங்கையை தாண்டி வேற எந்த நாட்டில் சரி ஒரு சிறப்பு நாடு இருந்துச்சுன்னா அங்கேயும் போயிட்டு வாங்க. எந்த இதுக்கு போனாலும் குலதெய்வத்தின் அனுகிரகம் இல்லாமல் உங்களுக்கு எதுவும் நடக்க போவதில்லை. அந்த ஒரு குறிப்பிட்ட தெய்வம் இங்கேருந்து திருப்பதிக்கு நீங்கள் முக்கி போனாலும் திருப்பதியில் இருக்கிற அந்த சக்தி தெய்வம் உங்களுக்கு அருள் பாலிக்கணும், வழி நடத்தணும் அப்படின்னு முடிவு பண்ணால் குலதெய்வத்தின் வாயிலாகத்தான் நடக்கும். அப்போ குலதெய்வ வழிபாடு முக்கியம், கர்ணநாதன் வழிபாடு முக்கியம், யோகாதிபதி வழிபாடு முக்கியம். இதுகளை செய்து கொள்ளுங்கள். இவ்வளத்தையும் செய்துட்டிங்கன்னா எந்த நாளாக இருந்தாலும் உங்களுக்கு நன்மையான நாளாக அமையும். மேற்கொண்டு இதை பார்க்கும்போது இது வாழ்க்கைக்கு வழிகாட்டலாக இருக்கும். இந்த விஷயத்தில் பாருங்கள், இந்த விஷயத்தில் கொஞ்சம் முயற்சி பண்ணுங்கள், இந்த விஷயத்தில் கவனமாக இருங்க. அவ்வளோதான், ஒரு எச்சரிக்கை, ஒரு முயற்சி, இவ்வளோ தான். இதுதான் என்னுடைய பலன். அடுத்து இந்த நாளுக்கான ராசி பலனை பார்ப்போம். முதல்ல மேஷராசி அன்பர்கள், இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நீங்கள் குழந்தைகள் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ஏதாவது முயற்சி பண்ணுறதா இருந்தால் அது வேண்டாம். இன்றைக்கி கொஞ்சம் இது பண்ணி உங்களுடைய கல்வியாக இருக்கலாம், இல்லை குழந்தைகளுக்காக நீ முயற்சி பண்ணுறதா இருக்கலாம், கல்வியாக இருக்கலாம், தொழிலாக இருக்கலாம், இல்லை உங்கள் வாழ்க்கையில் வேறு ஏதோ ஒரு விஷயத்தை செய்ய நினைக்கிறீங்க, இன்றைக்கி அதெல்லாம் வேண்டாம். அடுத்து சொத்து சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வாங்கிறது, விற்கிறது, அடகு வைக்கிறது, பாகப்பிரிவினை செய்கிறது, அதெல்லாம் இன்றைக்கி வேண்டாம். அடுத்து பார்த்திங்கன்னு சொன்னால் காதல், களியாட்டங்கள், கொண்டாட்டங்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் இன்றைக்கி கொஞ்சம் நடத்தாமல் இருக்கிறது நன்மையை தரும். அந்த விஷயங்களை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கொள்வது நன்மையை தரும். இந்த நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தை நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள குலதெய்வம், கர்ணநாதன், யோகாதிபதி வழிபாடுகளை செய்து கொள்ளுங்கள். அடுத்து ரிஷபராசியில் இருக்கிறது.
இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக தாய் வழி உறவுகள், தாய் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வீடு, காணி, வாகனம், சொத்து சம்மந்தப்பட்ட விஷயங்களில் எந்த ஒரு முடிவும் எடுக்கப்படாது. வாங்கிறது, விற்கிறது, பழுது பார்க்கறது, புனரமைக்கிறது, அடகு வைக்கிறது, அடகை திறப்புறது எதுவுமே செய்யாமல் இருக்கிறது நல்லது. அடுத்து வாங்கிய அதாவது ஒரு சொத்தை வச்சுக்கிட்டு ஒரு வியாபார நோக்கோடு எதுவும் செய்கிறது கூடாது. அடுத்து கணவன் மனைவி இடையிலே கருத்து வேறுபாடுகள், முரண்பாடுகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கல்வி கற்கிற மாணவர்களுக்கு இன்றைக்கி கொஞ்சம் கல்வியில் சில போராட்டங்களும் தடைகளும் இருக்கலாம். அந்த விஷயத்தில் கவனமாக இருங்க. மனம் உங்களுக்கு இன்றைக்கி ஒரு அமைதி நிலையில் இருக்காது. ஒரு சஞ்சலம் அடைஞ்ச மாதிரியான ஒரு எண்ணங்கள் உங்களுக்கு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தையும் நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள நீங்கள் பெண் தெய்வம்னு சொல்லக்கூடிய துர்க்கை, மாரியம்மன், கருமாரியம்மன், முத்துமாரியம்மன், அம்பாள், குலதெய்வம், கர்ணன், யோகாதிபதி வழிபாடுகளையும் ஆதி பராசக்தி கவச பாராயணம் அல்லது பாராயணத்தை கேட்கறது நன்மையை தரும். அடுத்து மிதுன ராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது, நிறைய பேர் வாழ்க்கையில் முயற்சி அடுத்த நிலைக்கு போகிறதுக்கு ஒரு முயற்சி எடுத்துக்கிட்டு இருப்பாங்க. அந்த முயற்சியில் சில தடைகளோ தாமதமோ ஏற்படலாம். இன்றைக்கு அந்த முயற்சிகளை நீங்கள் பெருசாக முட்கொண்டு போகாமல் இருக்கிற மாதிரியே அப்படியே விட்டுட்டிங்கன்னா சிறப்பாக தரும். அடுத்தது அவசரப்பட்டு எந்த ஒரு முடிவுகளையும் எடுக்காதீர்கள். ஒரு பயணம் போகிறதுக்கு முன்னாடி ஒரு தடவைக்கு 2 தடவை ஆலோசனை பண்ணுங்கள். இளைய சகோதர சகோதரிகள்னு சொல்லப்படுற தம்பி தங்கச்சி சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கவனமாக இருங்க. அவங்களோடையும் அவங்களோட விஷயங்களையும் அவங்களையும் கவனமாக இருக்க சொல்லுங்கள். நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தையும் நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள நீங்கள் செவ்வாய் பகவான், அவருடைய அதிபதி முருகப்பெருமான், குலதெய்வம், கர்ணன், யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள். இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையான நாளாக அமையும். அடுத்து கடகராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது, நீண்ட நாளாக குடும்ப உறுப்பினர்கள் இடையிலே தாத்தா பாட்டி, அம்மா அப்பா, கணவன் மனைவி, சகோதர சகோதரிகள், குழந்தைகள், இவங்களுக்கு இடையில் கருத்து வேறுபாடுகள், முரண்பாடுகள் இருந்தால் விலகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய கருத்துக்கு, வார்த்தைக்கு மதிப்பு அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதே நேரத்தில் குடும்பத்தில் புதிதாக ஒரு அங்கத்துவர் இணையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பண வரவுகள், திடீர்னு ஒரு பெரிய ஒரு செலவுகளை செய்துக்கிட்டு இருந்தால் கூட அது கூட அந்த உங்களுக்கே தெரியாமல் ஒரு செலவு விரயமாக நடந்துக்கிட்டு இருக்குது, இல்லை உங்களுக்கு தெரிஞ்சே நடக்குது, அதை உங்களால் நிறுத்த முடியாத ஒரு சூழ்நிலைஞ்சால் அதெல்லாம் முடிகிறதுக்கான வாய்ப்புகள் இந்த காலத்தில் இருக்குது. அடுத்து பண சேமிப்புகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குது. இந்த நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தை நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள நீங்கள் புத பகவான், அவருடைய அதிபதி மகாவிஷ்ணு, குலதெய்வம், கர்ணன், யோகாதிபதி வழிபாடை செய்து கொள்ளுங்கள். இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையான நாளாக அமையும். அடுத்து சிம்மராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது, நீங்கள் இன்றைக்கி நீங்கள் உங்களை பார்த்துக்கிட்டா போதும். ஏன்னா உங்களுக்கே ஒரு குழப்பமான சூழ்நிலை இன்றைக்கி நிகழப்போகுது. எதை நினச்சும் ஏதோ ஒரு குழப்பத்தில் நீங்கள் உங்களை பற்றியே அப்படியே ஒரு மன அழுத்தங்களுக்குள்ளே ஆளாகக்கூடிய சூழ்நிலை இருக்குது. இதை என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, உங்களுடைய கணவனோ மனைவிக்கிட்ட போயிட்டு அவங்க மனவேதனைப்படுற அளவுக்கு நீங்கள் இதை இறக்கிடுவீங்க. உங்களுக்கும் அவங்களுக்கும் ஒரு விரிசல் உருவாகும். அதே மாதிரி நீங்கள் வேலை செய்கிற கம்பெனிகள், நிறுவனங்களில் கொண்டு போய் இறக்குறது. அதே மாதிரி குழந்தைகள்கிட்ட, நண்பர்கள்கிட்ட. ஸோ அதனால் இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த உங்களுக்குள்ளேயே அமைதியாக இருக்கக்கூடிய நிலைகளை பார்த்துக்கொள்ளுங்க. வெளி தொடர்பாடல் விஷயங்களை கொஞ்சம் பொறுமையாக கையாளுறது, ஒரு தடவைக்கு 2 தடவை யோசித்து பேசுகிறது நன்மையை தரும். நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தை நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள நீங்கள் உங்கள் ராசி அல்லது லக்னாதிபதினு சொல்லக்கூடிய சூரிய பகவான், குலதெய்வம், கர்ணன், யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்க என்றால் உங்களுக்கு இனிமேல் நாளாக அமையும். அடுத்து கன்னிராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது, முக்கியமாக செலவுகள், தேவையற்ற செலவுகள் கட்டுப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. தொழில் ரீதியாக வெளிநாடு போகிறதுன்னு முயற்சி பண்ணியிருந்தால் அது நடக்கும். ஏற்றுமதி, இறக்குமதி, வியாபாரங்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நீங்கள் விருப்பப்பட்ட மாதிரியான சில விடயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே நேரத்தில் கடல் கடந்து தொடர்போடு ஏதோ செய்துக்கிட்டு இருந்தால் அதில் நன்மைகள் நடக்கும். நீண்ட நாளைக்கு பிறகு
உடலில் நீங்கள் ஒரு உற்சாகத்தையும் ஒரு ஆற்றலையும் நீங்கள் உணரக்கூடிய நாளாக இருக்குது. நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தையும் நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள நீங்கள் சனி பகவான் அவருடைய அதிபதி சிவபெருமான் தர்மசாஸ்தா குலதெய்வம் கண்ணநாதன் யோகாதிபதி வழிபாடுகளை செய்து கொள்ளுங்க என்ற நாள் உங்களுக்கு இனிமையான நாளாக அமையும். அடுத்து துலா ராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் எல்லாமே கொஞ்சம் கவனமாக இருக்கணும். நிறைய விடயங்களில் குழந்தைகள் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கவனமாக இருக்கணும், சொத்துக்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கவனமாக இருக்கணும், ரெண்டாவது திருமணம், எதிர்பார்ப்புகளில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இப்படி நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க ஆரம்பிச்சிட்டாலே எல்லா விஷயமும் உங்களுக்கு இன்றைக்கி நன்மையாக அமையும். அதனால் எல்லா விஷயத்துலையும் கொஞ்சம் கவனமாக இருங்க. அண்ணன் அக்கா சம்மந்தப்பட்ட விஷயங்களில் அவங்களையும் கவனமாக இருக்க சொல்லுங்கள், நீங்களும் கவனமாக இருங்க. பணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், சொத்து சம்மந்தப்பட்ட விஷயம், பாக பிரிவினைகள், அதை வச்சு ஏதாவது வருமான ஈட்ட பார்க்குறது, முக்கியமாக குழந்தை செல்வங்கள்னு சொல்கிற விஷயங்களில் கவனமாக இருங்க. இந்த நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தையும் நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள நீங்கள் சனி பகவான் அவருடைய அதிபதி சிவபெருமான் தர்மசாஸ்தா குலதெய்வம் ஆஞ்சநேயர் கர்ணநாதன் யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள். இன்றைய நாள் உங்களுக்கு இனிமேல் அழகாக அமையும். அடுத்து விருச்சிக ராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக நீங்கள் இன்றைக்கி இப்போ நான் சொல்கிற விஷயங்கள் முக்கியமாக ஒரு 3-4 பேரோட தொடர்பு பட்டு வரக்கூடிய விஷயங்களாக இருக்கும். தொழில் சார்ந்த விஷயங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், நீங்களும் சரி, உங்கள் குழந்தைகள் தொழில் செய்கிற நிலையில் இருந்தால், உங்கள் தந்தை இன்னும் தொழில் செஞ்சுக்கிட்டு இருந்தால் அவங்க விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அடுத்து உங்களுடைய மனைவி கணவன் இவங்களுக்கு தொழில் செய்கிற நிலையில் இருந்தால் அவங்களையும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். அடுத்து கல்வி சார்ந்த விஷயங்களில் கவனமாக இருக்கணும். குழந்தைகள் விஷயத்தில் கவனமாக இருக்கணும், முக்கியமாக ஆண் குழந்தைகள் விஷயம். திருமணம் சம்மந்தப்பட்ட முடிவுகள் எதுவுமே எடுக்கக்கூடாது. கையில் இருக்க பணம் சொத்துக்களை கொண்டு போய் அடகு வச்சு ஏதோ செய்ய போகிறோன்னு நினச்சிங்கன்னா அதெல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கொள்வது நன்மையை தரும். அடுத்து பார்த்திங்கன்னு சொன்னால், கொஞ்சம் கணவன் மனைவி இடையிலே கருத்து வேறுபாடுகள் முரண்பாடுகள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் பொறுமையும் அமைதியும் கடைப்பிடிக்கும். இதனால் வரக்கூடிய சகல விஷயத்தை நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள நீங்கள் சனி பகவான் அவருடைய அதிபதி சிவபெருமான் தர்மசாஸ்தா மகாலட்சுமி குலதெய்வம் கர்ணநாதன் யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள் என்ற நாள் உங்களுக்கு இனிமேல் அழகாக அமையும். அடுத்து இன்றைய நாளில் பார்த்தீங்கன்னு சொன்னால், அடுத்தது தனுசு ராசியை பார்ப்போமானா, அங்கே உங்களோட வாழ்க்கையில் நிறைய விஷயத்துக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. முன்னேறதுக்கான ஒரு முயற்சி, என்ன செய்யலான்னு யோசிச்சுக்கிட்டு இருப்பீங்க. அந்த முயற்சிகளுக்கு எல்லாமே இன்றைக்கான ஒரு வழி கிடைக்க போகுது. தந்தை வழியால் கிடைக்கும், தந்தை வழி உறவினர்களால் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி கல்வியில் முன்னேற்றங்கள், தொழிலில் மாற்றங்கள், தொழிலில் முன்னேற்றங்கள், தொழில் நீங்கள் நினைத்ததை விட ஒரு முன்னேற்ற நிலைக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இன்றைக்கு இருக்குது. கடன் சிக்கல்லேருந்து வெளிவரது, நோய்கள்லேருந்து வெளிவரது, நீங்கள் மட்டும் இல்லை, நீங்கள் தந்தை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாத்துக்கும் வெளிவரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த வாய்ப்புகளை நீங்கள் சரியாக பயன்படுத்தி கொள்ள நீங்கள் சூரிய பகவான் விநாயகப் பெருமான் குலதெய்வம் கர்ணன் யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள் என்ற நாள் உங்களுக்கு இனிமேல் அழகாக அமையும். அடுத்து மகர ராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விஷயங்கள் அப்படின்னு சொல்லும்போது, முதல்ல குடும்ப உறுப்பினர்கள், இந்த உறுப்பினர்கள் யாராக இருந்தாலும் அவங்களையும் கவனமாக இருக்க சொல்லுங்கள். ரெண்டாவது கையில் இருக்கிற சேமிப்பு, இதை கவனமாக பார்த்துக்கொள்ளுங்க. மூணாவது பூர்வீக சொத்துக்கள் இல்லைன்னா சொத்துக்கள் விஷயத்தில் எந்த ஒரு முடிவும் எடுத்துடக்கூடாது. குழந்தைகள் விஷயம் மிக மிக கவனமாக இருக்கணும். இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் கவனமாக கையாளணும். அவங்களையும் கவனமாக பார்த்து கொள்ளுங்கள். தேவையற்ற வார்த்தை பிரயோகங்கள் வேணாம். உங்களுக்கும் அவங்களுக்கும் இடையில் சில கருத்து வேறுபாடு வந்தால் கடந்து போங்க, அதை பேசி பெருசாக்க பார்க்காது. அதனால் அமைதியும் பொறுமையாக இருக்கிறது நன்மையை தரும். இந்த நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தை நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள ஆஞ்சநேயர் குலதெய்வம் கர்ணநாதன் யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள். இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையான நாளாக அமையும். அடுத்து கும்பராசி நேயர்கள், இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், முக்கியமாக சொல்கிறது என்னென்னா, திருமண வாழ்க்கை சம்மந்தப்பட்ட எந்த ஒரு முடிவையும் எடுக்கக்கூடாது. அது திருமண பேச்சுவார்த்தையாக இருக்கலாம், ஒரு வரன் தேடுறவங்களாக இருக்கலாம்,
அல்லது கணவன் மனைவி விவகாரங்களாக இருக்கலாம். ஏன்னா கருத்து வேறுபாடுகள் முரண்பாடுகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் நீங்களாக இருப்பீங்க. உங்களுடைய குழப்ப மனநிலை தான் இதுக்கு காரணமாக இருக்கும். அதனால் அமைதியும் பொறுமையும் வேண்டும். அடுத்து குடும்ப நண்பர்கள், கூட வேலை செய்கிறவங்க, பங்குதாரர்கள், வாடிக்கையாளர் இவங்க விஷயத்துலையும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். குழந்தைகள் விஷயத்தில் கவனமாக இருக்கணும். அம்மா, தாய் வழி உறவு, தாய் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கவனமாக இருக்கும். இந்த வீடு காணி சொத்து சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஏதோ ஒரு முடிவு எடுக்க போகிறேன், வாங்க போகிறேன், விற்க போகிறேன், பழுது பார்க்க போகிறேன், புனரமைக்க போகிறேன், அதை வச்சு ஒரு தொழில் செய்ய போகிறேன், வேண்டாம். அமைதியும் பொறுமையாக இருக்கிறது உங்களுக்கு சால சிறந்ததாக இருக்கும். இன்றைக்கு நாளில் இந்த மாதிரியான பாதிப்புகள்லேருந்து வெளிவரத்துக்கு நீங்கள் பெண் தெய்வம்னு சொல்லக்கூடிய மகாலட்சுமி, துர்க்கை, மாரியம்மன், கருமாரியம்மன், முத்துமாரியம்மன், அம்பாள், குலதெய்வம், கருணநாதன், யோகாதிபதி வழிபாடுகளையும் ஆதிபராசக்தி கவச பாராயணம் அல்லது பாதத்தை கேட்கறது நன்மையை தரும். மீனராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது உங்களோட முயற்சிகளுக்கான வெற்றி இன்றைக்கு கிடைக்க போகிற ஒரு நாளாக இருக்குது. எப்படிப்பட்ட முயற்சி அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, வாழ்க்கையில் ஒரு தொழில் ரீதியாக ஒரு முயற்சியை நீங்கள் செய்துக்கிட்டு இருக்கீங்க, வாய்ப்பு இருக்குது. தொழில் ரீதியாக வெளிநாடு போகணும்னு நினைக்கிறீங்களா? வாய்ப்பு இருக்குது. ஒரு நோய், ஒரு குழப்பமான ஒரு சிக்கலான சூழ்லேருந்து வெளியே வர்றதுன்னு நினைக்கிறீங்களா? வாய்ப்பு இருக்குது. கடன் கொடுக்கல் வாங்கல்லேருந்து வெளியே வரணும்னு நினைக்கிறீங்களா? அதுலேயும் வாய்ப்பு இருக்குது. இப்படி பல வாய்ப்புகள் இன்றைக்கு இருக்குது. ஒரு நோயிலேருந்து வெளிவரது, சிக்கல்லேருந்து வெளிவரது, திடீர்னு தொழில் மாற்றங்கள் இருந்து வெளியே வரணும்னு நினைக்கிறது, உங்கள் முயற்சி கை கொடுக்கும். அதே மாதிரி தம்பி தங்கைகள் ஆதரவும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இன்றைய நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தில் வாய்ப்புகளையும் சரியாக பயன்படுத்தி கொள்ள நீங்கள் செவ்வாய் பகவான், அவருடைய அதிபதி முருகப்பெருமான், விநாயகப் பெருமான், குலதெய்வம், கண்ணன், யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள். இன்றைய நாள் உங்களுக்கும் இனிமையான நாளாக அமையும். மீண்டும் நாளை ராசி பலன் நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.